அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம். ஈதாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்பெஷல் டேஸ் அப்படின்னா நமக்கு ஷாப்பிங்லேருந்தே ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ இந்த வீடியோ பக்ரீத் விலாகுமே நான் ஷாப்பிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் வந்து மெமரிஸ்க்காக சேர்த்துருக்கேன். ஏதாவது வாங்கணும் அப்படின்னா எங்கள் ஊர் பக்கம்லாம் பெருசாக வாங்க முடியாது. அங்கேருந்து நாங்கள் கும்பகோணம் இல்லைன்னா தஞ்சாவூர் அந்த மாதிரி தான் போகிற மாதிரி இருக்கும். சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி வாங்குறதுக்கு கும்பகோணம் பக்கம் போயே பழகிருச்சா, அதனால் அடிக்கடி கும்பகோணம் பக்கம் தான் ஃபஸ்ட்டு போகிறது. அந்தமானில் இருக்கும்போது இப்படி ஷாப்பிங் போகணும், ஏதாவது ஒரு சின்ன பொருள் வாங்கணும், கிஃப்ட் ஐட்டம் வாங்கணும் அப்படின்னா கூட அது போகிறதுக்கே வந்து போகணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் போவேனே தவிர ரொம்ப இன்ட்ரெஸ்டோடலாம் போக மாட்டேன். ஆனால் இங்கே நம்ம ஊரா, ஸோ எந்த கடைக்கு போனால் எந்த மாதிரி கிடைக்கும், எங்கே எதெல்லாம் இருக்குங்கிறது நல்லா தெரியும். நமக்கும் வந்து ரொம்ப வசதியாக அது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தோணும் எனக்கு. ஊர்லேயே தான் முக்கால்வாசி நான் பர்ச்சேஸ் எல்லாமே முடிச்சிருவேன். அது பக்ரீத்துக்குன்னு மட்டும் கிடையாது. இந்த ஒரு வருஷம் அந்தமானில் தேவைப்படக்கூடியது முக்கால்வாசி எல்லாமே இங்கேருந்தே வாங்கிட்டு போயிடுறது. எனக்காக இருக்கட்டும், பிள்ளைங்களுக்கு, ரஃப்யூஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து இங்கேயே வாங்கிட்டு போயிடுவோம். ஏதாச்சும் 1-2 எமர்ஜென்சிக்கு அங்கே வாங்குற மாதிரி இருந்தால் வாங்குறது. இவ்வளோ நாள் அந்தமானில் இருந்தோம், இங்கே வாங்குகிற திருப்தி வந்து எனக்கு அங்கே இருக்கவே இருக்காது. ஆசிர் வந்து கொஞ்சம் என்ன மாதிரி அவனுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் அடுத்த தடவைலாம் அந்த ட்ரெஸ்ஸை போடுவான். எனக்கெலாம் ஒரு ட்ரெஸ்ஸு பிடிச்சிருச்சு அப்படின்னா அது ரொம்ப பழசாகிற வரைக்கும் விடவே மாட்டேன். ஸோ அதே மாதிரி தான் அவனும் இருப்பான். அதனால் அவனை பார்த்து தான் வாங்க வைக்கிறது. அவனுக்கு பிடிச்சா தான் நான் எடுப்பேன். முதல்ல வந்து சீமாட்டிக்கு தான் போனோம். புவா வந்து எப்போதுமே பெருநாளைக்கு அந்த பூனம் சாரீ வந்து வாங்கிடுவாங்க. அதோட பார்த்திங்கன்னா யூனிஃபார்மும் பிள்ளைங்களுக்கு வாங்குற மாதிரி இருந்துச்சு. அதையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஆனந்தம் வந்தோம். இங்கே பாய்ஸ் செக்ஷனில் வந்து அந்த பில்லுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது கேம்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே அந்தமான் போனதுக்கப்புறம் அவுட்டோர் கேம்ஸ்லாம் அதிகமாக விளையாட முடியாதா? ஸோ நான் வந்து இன்டோர் கேம் விளையாடுற மாதிரி அந்த லூடோவோடு சேர்த்து ஒரு 3 இருந்துச்சு. ஸோ அந்த கேம் தான் எடுத்துக்கிட்டேன். ஷாப்பிங் அப்படின்னு போனாலே நைட்டி வாங்காமல் வர்றதில்ல. அதுவும் இப்போ எனக்கு தேவைப்படுமா, ஸோ இந்த மாதிரி போகிறப்ப வரப்பெல்லாம் 1-2 வாங்கி சேர்த்துக்கிட்டே வரேன். எனக்கு வந்து மற்ற ட்ரெஸ்ஸெல்லாம் கூட ஓகே. ஆனால் இந்த நைட்டி மட்டும் பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருப்பேனா, அந்த சைஸ் வந்து அவ்வளோவா செட்டே ஆகாது. எனக்கும் ரொம்ப நேரம் நின்று பார்த்துலாம் வாங்க முடியல. அதுவும் சாரீ செக்ஷன்லாம் சுத்தமாக போகவே இல்லை. வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. பில்லை காமிச்சு அந்த ஒவ்வொரு டோக்கன் மாதிரி கொடுத்து கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதில் வின் பண்ணால் கரண்டி கொடுப்பாங்க அப்படின்னு 2 பேருமே நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. கடைசி வரையும் ஒன்று கூட பேஸ்கெட்டில் விழுகவே இல்லை. அப்படியும் கரண்டியை வந்து நம்ம விட்டுட்டும் வரல, அதுவும் வாங்கியாச்சு. மொத்த பில்லை கொடுத்தா ஒரு கிஃப்ட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா அந்த ஒரு பிளேட்டு தான் கொடுத்தாங்க. இதில் வேறு ஆப்ஷன் பாட்டில் வேணுமா பிளேட் வேணுமா அப்படின்னு. பிள்ளைங்க வந்து பிளேட்டே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க. அப்படியே பில்லும் காட்டி 2 கட்டைப்பையும் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பெருசாக வேறு எங்கேயோலாம் ஷாப்பிங்க்குன்னு போகலை. அதோட பெருநாளைக்கு முதல் நாள்லேருந்து வீடியோவை கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து அண்ணன் ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டாங்க. வர்ற வழியில் அந்த கருப்பட்டி காப்பிங்கிற கடையிலேருந்து ஹல்வா, முறுக்கு, நெய் மைசூர் பாக்கு, அதுவும் கருப்பட்டி போட்டு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈவினிங்கில் அதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நோன்பு பெருநாக்கும் ஹஜ்ஜு பெருநாக்குமே வந்து வித்தியாசம் இருக்கும். நமக்கு நோன்பு பெருனா இன்றைக்கா நாளைக்கா அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன், எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்குமா. ஆனால் ஹஜ்ஜு பெருனா வந்து இன்றைக்கி தான் அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். எல்லோரும் ஒன்றா ஒரே நாள்லேயும் கொண்டாடுவோம். எப்போதுமே பெருநாளைக்கு முதல் நாளே வந்து பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு, ஏன் ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருவேன். ஆனால் இந்த தடவை ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னா, எடுத்து வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் இப்போ பேக்கும் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா பெருநாளைக்கு வந்து நாங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிறோம். எல்லோரும் அங்கே ஒன்றா சேர்கிற மாதிரி. ஸோ அதனால் எல்லா ட்ரெஸ்ஸுமே எடுத்து வச்சிட்ருக்கேன். பிள்ளைங்களுக்கு 2 பேருக்குமே வந்து குர்த்தி தான் எடுத்தேன். ஷார்ட் குர்த்தியில் அந்த பாப்கார்ன் கிளாத் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாத்தில் எடுத்திருந்தேன். ஒரே மாதிரி கிடைக்கல, கொஞ்சம் வேறு மாதிரி தான் லைட் கலர்ஸில் வாங்கியிருந்தேன். அப்புறம் ரஃப்யூஸுக்கு அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மேக்ஸில் தான் நான் வாங்குவேன். மேக்ஸ் ஸ்டோர் வந்து தனியாக கடையாகவே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. நான் அங்கேயும் சமயத்தில் வாங்குறது, இல்லைனா ஆன்லைனில் ஆர்டர் போட்டுருவேன். 2 பேருக்குமே வந்து கடையில் வாங்குறத விட சைஸும் சரி, அந்த துணி குவாலிட்டியும் வந்து இதுதான் செட் ஆகும். ரேட்டுமே வந்து 200 ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நிறைய கலெக்ஷன், டிசைன் அந்த மாதிரி இருக்காது. அது ஒன்று தான் மேக்ஸில் ப்ராப்ளம். மற்றபடி வந்து போட்டுக்கிறதுக்கு அவங்களுக்கு அதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் அப்படியே தான் வாங்குறது. நான் சாரீ வாங்குகிற ஐடியாவே இல்லாமல் இருந்தேன். ஆனால் அண்ணன் ஒய்ஃப் வந்து சாரீ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தாங்க. ஆன்லைனில் அப்படின்னா வெப்சைட்டில் நினைக்கிறேன், நிதர்ஷனா சாரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டில் வாங்கியிருந்தாங்க.
சாரியோட கிளாத் வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அதுக்கு நல்ல கான்ட்ராஸ்டான கலரில் வந்து டிசைன் பண்ண மாதிரி ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்களா. ஸோ ப்ளவுஸுக்காக சாரீ வாங்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. உடுத்துனா நல்லாயிருக்கும் கான்ட்ராஸ்ட்டாக. நான் வந்து அண்ணி, பாபி அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். போன வருஷமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரே வயசா, அதனால் பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். அவங்க வாங்கிட்டு வந்தாலும் சரி, இல்லை பூவா ஏதாவது வாங்கி வச்சுருந்தாலும் சரி, எப்போதுமே உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எந்த கலர்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஒன்று எடுத்துகிட்டு எனக்கு ஒன்று கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இது அவங்களுக்கு இன்னொரு கலர் தான் வந்து நான் எடுத்துக்கிட்டது. அப்புறம் இது வந்து பூவா வாங்கி வச்சுருந்தாங்க. ஹெவி ஒர்க் வச்ச மாதிரிலாம் வாங்கினா நான் உடுத்த மாட்டேன், ஃபங்க்ஷனுக்கும் இப்போலாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, அதனால் 2 பேருக்குமே வந்து அவங்க சிம்பிளாகவே பார்த்து வாங்கிட்டாங்க. இதுலேயுமே பிடிச்சிருக்கிறத எடுத்துகிட்டு ஒன்று வைக்க சொல்லியிருந்தேன். கீழே உள்ள அந்த பிங்க் எடுத்துகிட்டு எனக்கு அந்த மேலே ரெட் வச்சுருந்தாங்க. பிள்ளைங்களுக்கு மேக்ஸில் வாங்கும்போதே எனக்கு வந்து இந்த குர்த்தியும் பிளாசோ பேண்ட் வச்சது இது அப்படியே செட்டாக வரும். ரேட்டுமே கம்மி தான். 1000க்கு ₹1 கம்மி, ₹999. ஸோ இது ரெண்டுமே செட்டு. ஷால் மட்டும் தனியாக எடுத்துக்கணும். காட்டனில் நல்லா சாஃப்டாக இருந்துச்சா, சரி போட்டுக்க இதான் இப்போ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதான் வாங்கியிருக்கேன். எல்லாத்தையுமே எடுத்து ரெடியாக வச்சாச்சு. சாப்பிட்டுட்டு லேட்டாக தான் அதோடு சாப்பிட்டுட்டு நைட்டு ஒரு 9 மணி இருக்கும். மாமியார் வீடு வந்து உள்ளூர் தானா, ஒரு 4 தெரு தள்ளி போனால் வந்துடும். ஒரு 5 நிமிஷத்துலேயே போயிடலாம். பாப்பு தான் போய் இறக்கி விட்டு வந்தாங்க. அங்கே போனதுமே வந்து நல்லா சூடாக சூப்பராக கொத்து பரோட்டா வாங்கி வச்சுருந்தாங்க. எங்கள் ஊர் பக்கம்லாம் பெருநாளைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக ஃபேமஸாக போடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேன். ஏற்கனவே சாப்பிட்டோமா, அதனால் கொஞ்சமாக சாப்பிட்டேன். இதுதான் எங்களோட மாமியார் வீடு. ஃபஸ்ட் டைமாக நான் வீடியோவில் காட்டுறேன். 7:30 மணிக்கு இங்கெல்லாம் தொழுக சொல்லியிருந்தாங்களா, 6:30 மணிக்கே ஒவ்வொருத்தங்களையாக எழுப்பி ரெடி ஆக்கிட்டோம். வீடியோவில் பார்க்குற பிள்ளைங்க வந்து கொழுந்தனார் பசங்க, ஆசிர், அர்ஷான் மாதிரியே வந்து மாஹிர், மாஜின் 2 பேரும். பள்ளிவாசலும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கொஞ்சம் கிட்ட தான் இருக்கும். பிள்ளைங்க எல்லாரையுமே வந்து ஆட்டோ வச்சு அனுப்பி விட்டுட்டோம். அதோட வந்து மச்சி, நஃபியா எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. நஃபியாமா வந்து சாரீ மாடலில் ட்ரெஸ் பண்ணியிருந்தா. கலராக இருக்கட்டும், ட்ரெஸ் எல்லாமே அவளுக்கு சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் சாரீ எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஆனால் எல்லாருமே வந்து குர்த்தி செட்டே அன்றைக்கி போட்டுக்கிட்டு அதோட நாங்களும் தொழுதுட்டோம். பிள்ளைங்களும் பள்ளிவாசல்லேருந்து வந்துட்டாங்க. தொழுதுட்டு எல்லாருமே சலாம் சொல்லி கை கொடுத்துக்கும் போது இவங்க ஹஸ்பண்ட் ஞாபகமும் வந்துருச்சு. பசங்களும் 2-3 நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, பாப்பா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கோம்ல அப்படின்னு இதே தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. வீட்டு குட்டீஸ் எல்லாருமே வந்து எப்படி இருக்காங்க, அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னடா இவ பேசிக்கிட்டே இருக்கா, ஒரு சமையலும் பண்ணவே இல்லை, ஒன்றுமே காட்டலையே அப்படின்னு நினைப்பீங்க. நான் முதல் நாள் நைட்டு வரும்போதே வந்து கடல் பாசி, வட்டலாப்பம், அப்புறம் கோழியானம் எல்லாமே காய்ச்சி ரெடியாக வச்சுருந்தாங்க வீட்டில். கோழியானம் வந்து காலையில் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றிக்கிட்டோம். பரோட்டாவும் இடியாப்பமும் கடையில் வாங்கிக்கிட்டோம். இடியாப்பம் வந்து இங்கே வீட்டில் சுடுற மாதிரியே செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்தே நான் ஒரு வேளை கூட ஒரு சுடு தண்ணி கூட போடாத பெருனா அப்படின்னா அது இந்த பெருனா தான். உடம்பு முடியாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போன விலாக்லேயும் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, அதனால் நான் ஒரு வேளை கூட பார்க்கல. சொல்லணும் அப்படின்னா உட்காந்து சாப்பிட்ருக்கேன். இந்த பெருநாள் வந்து எங்களுக்கு நிறைய மெமரிஸ் கொடுத்துருக்கு. எங்களுக்கு வந்து மறக்க முடியாத ஒரு பக்ரீத் பெருனா, அதுவும் முதல் பக்ரீத். என்னடா இவன் முதல் பக்ரீத்துன்னு சொல்கிறாளே அப்படின்னு நினைப்பீங்க. இப்போது நான், பசங்க, அதே மாதிரி கொழுந்தனார் ஃபேமிலி, நாத்தனார் ஃபேமிலி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இருக்கிற பெருனா அப்படின்னா அது இந்த பெருனா தான். ஆனால் என்ன ஒன்று, எங்கள் மாமி இல்லை. இதை பார்க்குறதுக்கும் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பெருனா கொண்டாடுறதுக்கும் அவங்க இல்லைங்கிற ஒரு வருத்தம் தான் அன்றைக்கி இருந்துச்சு. அதனால தான் பெருனா தொழுகை இங்கே தான் தொழுகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்தது அன்றைக்கி. அதோட வீட்டுக்கும் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வந்து நிறைய பேர் சலாம் சொல்ல கை கொடுக்க வந்திருந்தாங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டில் இருந்தும் பூவா, அண்ணன் ஃபேமிலி எல்லாருமே வந்து கை கொடுத்துட்டு போகிறதுக்காக வந்திருந்தாங்க. எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி தான் பெருனா அன்றைக்கி தான் ஆடை இருக்கிறாங்களா, அதனால் வீட்டில் வந்து கை கொடுத்துட்டு கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பிட்டாங்க. எங்கள் மாமியார் வீட்லேயும் மச்சி வீட்லேயும் மறுநாள் 2ஆம் நாள் தான் வந்து குர்பானி கொடுக்குற மாதிரி. அதனால் வந்து அன்றைக்கி எங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக வேலை எதுவும் இல்லை.
நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் வந்து பக்ரீத்துக்கு பெருநா காசு கேட்டால் இது கறி பெருநா காசுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களாம் அப்படி கிடையாது. பெருநா அப்படின்னாலே பெருநா காசு கொடுக்கணும் அப்படின்னு உஷாராயிட்டாங்க. அதே மாதிரி தான் எல்லா பசங்களுக்கும் நாங்களும் மாற்றி மாற்றி வந்து அன்றைக்கி பெருநா காசுலாம் கொடுத்துக்கிட்டோம். அதோட வந்து மதியானம் சாப்பாடும் வந்துருச்சு. சாப்பாடுமே வந்து நாங்கள் வீட்டில் செய்யலை. ஸோ வீட்டுக்குமே வந்து நிறையா கெஸ்ட்டு வந்துட்டு இருந்தாங்களா, அதனால் எங்களுக்கு செய்கிறதுக்கும் டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேயே சொல்லிட்டோம். வெளியில் அப்படின்னா இது ஹோட்டல் சாப்பாடு கிடையாது. எங்கள் ஊர் பக்கம்லாம் சமைக்கிறவங்கள பண்டாரி அப்படின்னு சொல்லுவோம். ஊருக்கு ஊர் மாறமா இல்லை நீங்கள் எப்படி சொல்வீங்கன்னு தெரியல. இந்த கல்யாண ஆர்டர் அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெலாம் சமைப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட சொல்லி வாங்குறது. எங்கள் ஊர் பக்கம் என்ன ஸ்பெஷலாக இருந்தாலுமே 24 கேரட் ரைஸில் தான் வந்து பிரியாணி புலாவ்லாம் செய்கிறது. அன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி தான் சொல்லியிருந்தோம். பிரியாணி வந்ததுமே வந்து ஃபஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுத்துட்டா பாதி வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சஹன் சாப்பாடு மாதிரி ஒன்றா வச்சே வந்து என் கொழுந்தனார் ஒய்ஃப் தான் வந்து தீத்தி விட்டுட்டாங்க. புவா வந்தோன்னா ஐஷா பாப்பா வந்து நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட தான் இங்கே இருந்தா. அதோட நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து மணி ஒரு 3 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அன்றைக்கி சாப்பாடுமே வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. மட்டன் பிரியாணி, எலும்பு போட்டு தால்ச்சா, அப்புறம் ஆனியன் ரைத்தா, பிரெட் ஹல்வா, சிக்கன் 65, அதோட அந்த கோதுமை குருணையில் வந்து கீர் பண்ணுவாங்கள்ல, ஸோ அதுவுமே வந்து பண்ணியிருந்தாங்க. எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் சாப்பிடும்போது மணி ஒரு 3 மணிக்கிட்ட இருக்கும். பெருநா அன்னைக்கு யார் யார் பிரியாணி சமைச்சிங்க, எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்க, உங்களுக்கு எப்படி பெருநா போச்சு எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் எல்லோரும் பேசிகிட்டு இருந்தோம். அதோட ஈவினிங்லேயுமே வந்து ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஒரு 6:30 மணி போல் நான் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இந்த வருஷம் பக்ரீத்தில் வந்து இன்னொரு விஷயமும் ஸ்பெஷல். என் தம்பி சம்பாதிச்சதுலேருந்து ஃபஸ்ட் டைமாக பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே பெருநா காசு கொடுத்துருந்தான். அல்ஹம்துலில்லாஹ் இதே மாதிரி என்றைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் துவா செஞ்சுக்கிட்டோம். நம்ம பிள்ளைங்களுக்கு எத்தனை பேர் கொடுத்தாலும் நம்ம எத்தனை பிள்ளைங்களுக்கு கொடுத்தாலுமே சரி, நமக்கு பெருநா காசு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. எங்கள் பாப்பு எப்போவுமே வந்து வருஷா வருஷம் எனக்கும் பெருநா காசு கொடுப்பாங்க. அது ஒரு மாதிரி அந்த ஃபீலிங்ஸ்க்கு வந்து என்ன வார்த்தை சொல்கிறது, குழு குழுன்னு இருக்கும் ஒரு மாதிரி. பெருநா காசு கொடுக்கும்போது எங்கள் பாப்பு கொடுப்பாங்க, எனக்கு வந்து எங்கள் அண்ணன் கொடுப்பாங்க. அது ஒரு உரிமையா என்ன எனக்கு சொல்ல தெரியல. யாரெல்லாம் என்ன ஃபீல் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். பெருநா அன்றைக்கே வந்து அண்ணன் ஃபேமிலி வந்து பெங்களூருக்கு கிளம்பிட்டாங்க. கறி கொஞ்சம் வந்து இந்த மாதிரி ஐஸ் பாக்ஸில் எடுத்துக்கிட்டு நைட்டே வந்து கிளம்பிட்டாங்க. அதனால தான் நானுமே வந்து அங்கே மாமியார் வீட்டிலேருந்து இங்கே கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டேன். நாங்கள் வந்து எல்லோரும் குரூப் ஃபோட்டோ, ஃபேமிலி ஃபோட்டோ இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோஸே கிட்டத்தட்ட பெருநாளைக்கு 50-60க்கு மேலே இருக்கும். இந்த வருஷம் பக்ரீத் வந்து எல்லாம் கலந்த கலவையாக ஒரு மிக்சட் எமோஷன்ஸாக வந்து அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போச்சு. உங்களுக்கு எப்படி பக்ரீத் போச்சுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.